திரு ஹெச் ராஜா அவர்களை பற்றி பரவலாக பல்வேறு பொய்யான விஷயங்கள் அல்லது அவர் சொல்கிறத வேறு மாதிரி திரித்து வெளியிடுவது, இதுதான் இஸ்லாமியரிடத்தில் ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துவதற்கு திமுக செய்கிற சதி. இஸ்லாமியர்கள் என்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியோ அல்லது வேலைவாய்ப்போ, அரசு தரக்கூடிய வீடு போன்ற அடிப்படை வசதிகளோ, குடிநீர் போன்ற வசதிகளோ இதெல்லாம் தர தேவையில்லை. நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்கிற ஒரு பிம்பத்தை இஸ்லாமியர்களுக்கு சொன்னாலே போதும், அவர்கள் வாக்களிப்பார்கள். இதன் மூலமாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கருத்தியல் ரீதியாக பேசுவதை சகித்து கொள்ள முடியாத சகிப்புத்தன்மையற்றவர்களாக, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் வன்முறையாளர்கள். பிஜேபி எதையாவது பேசுனா உடனே அவங்க என்னை தாக்கிடுவாங்க, அல்லது என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வாங்க, அல்லது ரோடை மறிப்பாங்க, வன்முறையை தூண்டுவாங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் மீது ஒரு தவறான பிம்பத்தை திமுக கட்டமைக்கிறது. உங்களுடைய இந்த 4.25 ஆண்டு காலத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களே எத்தனை வக்ஃபு சொத்துக்களை மீட்டீர்கள் என்று வெள்ளை அறிக்கை விட தயாரா? இந்த வக்ஃபு தீர்ப்பாயத்தை பற்றி பேச ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை இருக்கா நான் கேள்வி எழுப்புறேன். ஜனாதிபதியின் மூலம் கையெழுத்திடப்பட்டு ஒரு முறையான சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாம இஸ்லாமியர்கள்ட்ட இவர் தப்பா பிரச்சாரம் பண்றாருன்னா, இப்ப இஸ்லாமியர்களை இவர் முட்டாள் என்று நினைக்கிறாரா, இல்ல முட்டாள்தனமாக இவர் செய்துவிட்டு இஸ்லாமியர்களையும் அப்படி ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறாரான்னு தெரியும். இஸ்லாமியர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். ஐயா ஸ்டாலின் சொன்ன ஒன்று கூட இந்த சமூகத்தின் மாணவர்களை கல்வி புரட்சியை உருவாக்க எந்த காலத்திலும் பயன் தராது. பெண்களுடைய கல்விக்கோ, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கோ பயன் தராது. இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கோ, பொருளாதார முன்னேற்றத்திற்கோ பயன் தராது. வெறும் மதவாத அரசியலை மசூதிக்கு 5000 ரூபாய் தரம் சொல்லுவதையும், இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். அதாவது இப்போ ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நிலை எந்த லெவலில் இருக்குது சார்? ஏன்னா எல்லா பக்கம் ஒவ்வொரு விஷயமா போட்டுக்கிட்டே இருக்காங்க வித்தியாசமாக. இன்றைக்கு அவரை நான் நேரடியாக போய் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு. நான் போன உடனே என்னை கிட்ட வர சொல்லி என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், உங்களுடைய தீவிர ஆதரவாளர் நான் தான், யார் எதை பேசினாலும் உங்களுடைய முதல் ஆதரவு குரலாக நான் இருப்பேன் அப்படின்னாரு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவர் உடல்நிலை முடியாத நேரத்தில் கூட வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமியர், ஹெச் ராஜா என்பவர் ஒரு இந்து மதத்தை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர். இந்த 2 பேருமே எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் பாருங்கள். மத ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தாந்த ரீதியாக இருந்தாலும், கட்சி பணிகளில் இருக்கட்டும், நாங்கள் ஒன்றே சேர்ந்து தான் பயணிக்கிறோம். அதனால் எங்களுக்குள்ளே எந்த மாறுபாடும் இல்லை. திரு ஹெச் ராஜா அவர்களை பற்றி பரவலாக பல்வேறு பொய்யான விஷயங்கள் அல்லது அவர் சொல்கிறத வேறு மாதிரி திரித்து வெளியிடுவது, இதுதான் இஸ்லாமியரிடத்தில் ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துவதற்கு திமுக செய்கிற சதி. அந்த சதியை இந்த நடைமுறை காலங்களில் நான் நிறைய உடைத்திருக்கிறேன். அவருடைய அன்பை தாண்டி அவருக்கு பிடித்த நபர்களில் ஒருவராக நான் இருப்பது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்லாம் சொன்னாங்க. வலது பக்கம் அவருக்கு முழுமையாக இயங்கலைன்னு. ஆனால் என்னை அருகே அழைத்து அவர் கையை உயர்த்தி என் கையை நல்லா இருக்க பிடிச்சு தான் உங்களுடைய தீவிர ஆதரவாளராக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முடிச்சுட்டு அப்படி கையை எடுத்து தம்ஸ்அப் பண்ணி காட்டினார். அதனால் அவர் பூரண குணம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் மருத்துவருடைய அறிவுரைப்படி இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு அவர் ஓய்வில் இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி மீண்டும் அவர் களத்திற்கு வருவார், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் வரை அவருடைய அந்த போர்க்குணம் போயாது. நிச்சயமாக அவர் களத்திற்கு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். ஓகே சார். சரி, அதே மாதிரி சார், நீங்கள் ராணிப்பேட்டையில் பொறுப்பாளராக போட்டதுலேருந்து அங்கே பல பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்ன வரைக்குமே அந்த மேல் விசாரணம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் உங்களை உள்ளேயே விட மாட்டேன்றாங்களே சார். போனாவே உடனே போலீஸ்கார் நிறுத்திடுறாங்க, இந்த வழியில் போகாதீங்க, நடந்து போகக்கூடாது, காரில் போகக்கூடாது, எதுலேயுமே போகக்கூடாதுன்றாங்களே சார். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போட்டு உங்களையே அரெஸ்ட் பண்ணுறாங்களே, என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க? இஸ்லாமியர்களை பற்றி திமுக ஆட்சியில் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய கைதின் மூலம் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறாங்க. இஸ்லாமியர்கள் என்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியோ அல்லது வேலைவாய்ப்போ, அரசு தரக்கூடிய வீடு போன்ற அடிப்படை வசதிகளோ, குடிநீர் போன்ற வசதிகளோ இதெல்லாம் தர தேவையில்லை.
நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் என்கிற ஒரு பிம்பத்தை இஸ்லாமியர்களுக்கு சொன்னாலே போதும், அவர்கள் வாக்களிப்பார்கள். திமுக என்ன செய்தது என்று இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். அவர்கள் முட்டாள்கள் என்று திமுக ஆட்சி நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் காவல்துறையை வைத்து அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை தருவது என்பதை தாண்டி அந்த மக்களிடத்தில் பேசி அவர்கள் ஒருவேளை தவறாக புரிந்திருந்தால் கூட அந்த புரிதலை சரி செய்வதற்கு நேரடியாக நாம் போய் பேசி அன்பை விதைக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சா காவல்துறை தடுக்கிறது. காவல்துறைக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பகையும் கிடையாது. ஆனால் நான் ஐயா ஸ்டாலின் அவர்களை நேரடியாக எதிர்க்க முடியாது. என்னை தடுக்கிற காவல்துறையின் மூலமாகத்தான் ஐயா ஸ்டாலினை நான் வந்து எதிர்க்க முடியும். அதனால் நான் கோபமாக காவல்துறையினிடத்தில் பேசுகிறேன் என்றால், என்னுடைய உரிமைக்காக பேசுகிறேன் என்றால், அது காவல்துறையை எதிர்த்து பேசலை, காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் என்னுடைய குரல் என்பதை காவல்துறையினருமே புரிந்திருக்கணும். ஏன்னா சில காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி தூண்டி விடுறாங்கன்னா, பார்த்தீங்களா, போலீஸையே வந்து அவர் இப்படி பேசுகிறாரு, போலீஸிடத்திலே வந்து அவர் கடுமை காட்டுகிறார், அதனால் வந்து நீங்கள் இன்னும் அவர் மேலே வந்து அழுத்தம் கொடுங்க, இன்னும் கடுமை காட்டுங்க அப்படின்னு காவல்துறையை தூண்டிவிடக்கூடிய வேலையும் ஒரு சில நபர்கள் செய்கிறார்கள். ஆனால் என்னுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. நான் காவல்துறையை எதிர்க்கிறேன் என்றால், காவல்துறை இல்லை என்னை தடுக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு எனக்கு எந்த வாக்கிய வரப்பு சண்டையும் கிடையாது. மேலதிகாரிகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தடுக்கிறார்கள். மேலதிகாரிகளுக்கு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு, அதனால் மேலதிகாரிகள் சொல்கிறாங்க, இவ்வளவுதான் விஷயம். ஆனால் இதன் மூலமாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கருத்தியல் ரீதியாக பேசுவதை சகித்து கொள்ள முடியாத சகிப்புத்தன்மையற்றவர்களாக, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் வன்முறையாளர்கள், பிஜேபி வந்து எதையாவது பேசினா உடனே அவங்க வந்து என்னை தாக்கிடுவாங்க, அல்லது என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வாங்க, அல்லது ரோடை மறிப்பாங்க, வன்முறையை தூண்டுவாங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் மீது ஒரு தவறான பிம்பத்தை திமுக கட்டமைக்கிறது. இதுதான் எல்லாருக்கும் தெரியுது. அங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் இன்னைக்கு மேல்விசாரத்தை சுற்றி இருக்கிற ஆற்காடு பகுதிகளில், ராணிப்பேட்டை பகுதிகளில் இவங்கெல்லாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் அந்த பகுதிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அப்போ இந்துக்கள் வந்தால் நாங்கள் தடுப்போம். நியாயமான கேள்வி தானே. இஸ்லாமியர் பகுதியில் பிஜேபி என்ற ஒரே காரணத்திற்காக உள்ள நுழையக்கூடாதுன்னா அப்போ அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல் விசாரத்தை தாண்டி நீ இந்த பக்கம் ராணிப்பேட்டைக்கு வந்தாலும் ஹிந்து மெஜாரிட்டி, அந்த பக்கம் ஆற்காடு பகுதிக்கு போனாலும் ஹிந்து மெஜாரிட்டி, அப்போ நாங்கள் தடுக்கலாமா? எங்கள் பகுதிக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் வராமல் இருப்பாங்களா அப்படின்னு காவல்துறையினிடத்தில் கொதித்து போய் இந்துக்கள் கேள்வி எழுப்புகிற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. நீங்களே அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. இதன் மூலமாக ஏதாவது ஒரு மதக்கலவரத்தையோ அல்லது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் மேல் விசாரத்துக்கு என்னை அனுமதிக்கிறதே இல்லை. 3 மாதமாக நான் முயற்சி செய்கிறேன். இதுக்கு நடுவில் 10 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். கடுமையாக காவல்துறையினிடத்தில் வந்து வாக்குவாதம் செஞ்சிருக்கிறேன். கடுமையான முறையில் என்னுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறேன். ஆனாலும் காவல்துறையினர் தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க, எங்கள் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே உங்களை வெளில விடக்கூடாதுன்னு மேலேருந்து எங்களுக்கு அதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அங்கே போனால் உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல், அதனால் போகக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை மேலும் மேலும் எங்கள் இடத்துல வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், யாரால் அச்சுறுத்தல்? காவல்துறை சொல்லுங்க, இல்லை அங்கே வந்து யாராவது திடீர்னு தாக்கிட்டா பிரச்சனை ஆயிரும். அப்போ தாக்கக்கூடிய மனநிலையில், வன்முறை மனநிலையில் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி மாறுவாங்க? அவன் தானே குண்டு வைக்கணும்னு யோசிப்பான், அவன் தானே ஒரு பெரிய பயங்கரவாதத்தின் பக்கம் போவான், அவனை தானே இலகுவாக பல அடிப்படைவாத சக்திகள் வந்து பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களை ஒன்று அகற்ற வேண்டும், அல்லது அப்படிப்பட்டவர்களை எதிர்ப்பதற்கு அந்த மக்களுக்கே வந்து ஒரு புரிதல் வேண்டும். அதுக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட அதை பற்றி காவல்துறையினருக்கு அக்கறை இல்லை, அல்லது அவர்களால் நிர்பந்தம், அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. காவல்துறை கைகளே கட்டப்பட்டிருக்கு, அவர்கள் சுய முடிவு எடுக்க முடியாது. ஆனாலும் திரும்ப திரும்ப நான் மேல் விசாரம் போவதற்கு காரணம், அங்குள்ள இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி தொடர்ந்து அவரை தடுப்பதன் மூலம் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய மனநிலைக்கு செல்வார்கள் என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இப்படி வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு துண்டு பிரசுரம் பிரதமருடைய நலத்திட்டங்களை விலக்கி கொடுப்பதோ அல்லது இங்கே மேடை அமைத்து பேசுவதையோ தடுப்போம் என்றால் இஸ்லாமியர்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள். இஸ்லாமியர்கள் தங்கள் கருத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த கருத்தை ஏற்காமல் வன்முறையை தூண்டக்கூடியவர் என்ற மனநிலையை உருவாக்கப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இழப்பு அங்குள்ள இஸ்லாமியர்களுக்குத்தானே தவிர இதை அவர்கள் விரிவாக பேச வேண்டும் என்பதை நான் யோசிக்கிறேன். இப்போ காவல்துறை ஒரு பக்கம் தடுத்திருந்தாலும் வரக்கூடிய 7ஆம் தேதி மீண்டும் மேல் விசாரணை பகுதியில் நாங்கள் வந்து ஒரு தெருமுனை கூட்டத்திற்கு காவல்துறை இடத்துல அனுமதி கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக நடத்துவோம். அனுமதி கொடுத்தால் அனுமதியோடு நடத்துவோம். அனுமதி கொடுக்கலன்னா ரோட்டில் நின்று
வெறும் சத்தத்தை வைத்தாவது பேசி அந்த மக்கள்கிட்ட புரிய வைப்போம். மீண்டும் காவல்துறை கைது செய்யட்டும். ஒவ்வொரு முறை காவல்துறை கைது செய்யும் பொழுதும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேலூர் இப்ராஹிம் என்ற ஒரு இஸ்லாமியர் தன் சமூக மக்களை பொருளாதாரத்தில், கல்வியில் மேம்படுத்த வேண்டும், பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அங்குள்ளவர்களால் ஆபத்து என்று இஸ்லாமியர்களையும் கொச்சைப்படுத்தி வேலூர் இப்ராஹிமுடைய உரிமைகளையும் பறிக்கக்கூடிய இந்த காவல்துறை, அதை கையில் வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலினுடைய கேடுகட்ட ஆட்சி பெரும்பான்மை இந்து சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது நடக்கும். அதனால எத்தனை கைதுகள் இனிமேலும் செய்தாலும் என்னுடைய இந்த இலக்கு நிச்சயமாக இஸ்லாமியர்களை சென்றடையும். அந்த மக்களோடு பேசி அந்த மக்களின் மனங்களை வென்றெடுக்கும் வரை இந்த முயற்சி தொடரும். சார், ஒரு கேள்வி எழுது. எப்போ போனாலுமே அது 10 முறை பக்கமாக போயிருக்கேன்றீங்க. நீங்கள் போகிறது எப்படி சார்? முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு போலீஸார்களுக்கு அத்தனை போலீஸார் வராங்க கும்பலா. நான் ஒய்+ பாதுகாப்பில் இருக்கிற ஆளு. அதனால் நான் எங்கு போவதாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்கு முன்னால் காவல்துறையினிடத்தில் நான் இந்த பகுதிக்கு போகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ அதனால் அவங்க முன்கூட்டியே அலர்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றே வீட்டை விட்டு இறங்கும் போதே கைது செய்வாங்க, அல்லது அந்த ஊருக்கு நெருக்கத்தில் முன்கூட்டியே நின்று கைது செய்வாங்க, அல்லது ஊருக்கிட்ட வச்சு கைது செய்வாங்க. இப்படி பலவிதமாக கைதை மாற்றி மாற்றி செய்வாங்களே தவிர ஆனால் கைது செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கம். இது என்னுடைய ஒரு முயற்சி. இரண்டாவதாக வரக்கூடிய பிப்ரவரி 14 அன்று, அன்பிற்குரிய நாள் என்று பெரும்பாலான மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் இஸ்லாமிய சமூக மக்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ராணிப்பேட்டை அல்லது ஆற்காடு, இந்த இரு பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு மண்டபத்தை பிடித்து இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள படித்தவர்கள், மருத்துவர்கள், அதே போன்று அந்த சமூகத்தில் உள்ள உலமா பெருமக்கள், இவர்களையெல்லாம் அழைத்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய இருக்கிறேன். ஏன்னா இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பாஜக பறிக்கிறது, அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி பாஜக அமைத்து விட்டால் அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, அதனால் விடவே கூடாது என்று ஐயா ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரமலான் மாதம் வருகிறது. புனிதமிக்க அந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை திருக்குரான் சொல்லுகிறது, இந்த ரமலான் மாதம் எதற்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்றால், உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் திருக்குரான் இறங்கி இருக்கிறது. ஒல் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது எது உண்மை எது பொய் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த குரான் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குரான் இறங்கிய அந்த மாதத்தை அடையக்கூடிய இஸ்லாமியர்கள், அதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறேன். அதில் இஸ்லாமிய பெருமக்கள், படித்தவர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் வாங்க. உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளை எல்லாம் கேளுங்க. பாஜக சிறுபான்மை மக்களுக்கு ஏன் எதிராக செயல்படுகிறதுன்னு உங்கள் கேள்வியை வைங்க. இல்லை பாபர் மசூதி விவகாரத்தை கேள்வியாக வைங்க. இல்லை நீங்கள் வழக்கம் போல் சொல்லுகிற ஆர்டிகல் 370 இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அல்லது சிஏஏ வந்ததுனால எத்தனை இஸ்லாமியர்களை விரட்டிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களோ, இந்த மாதிரி என்னெல்லாம் உங்கள் மனதில் கேள்விகள் இருக்கிறதோ அத்தனை கேள்விகளையும் வையுங்கள். நான் அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். அதில் உங்களை திருப்திப்படுத்த முடியுமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. குறைந்தபட்சம் நாம் 2 பேர் பேசுவோம், நாம் 2 பேர் கருத்தியலை புரிந்து கொள்வோம். நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு சேரட்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நியாயமானதாக இருந்தால், என்னுடைய கட்சியின் மூத்த தலைவர்கள்ட்ட எங்கள் சமூக மக்கள் இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க, நான் சொன்ன பதில் எனக்கே சில விஷயங்கள் ஏற்புடையதா இல்லை, அப்போ இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்களுடைய மனம் புண்பட்டிருக்கிறது, இதை நாம் சரி செய்யணும் என்று எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவரிடத்தில் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்குத்தானே என்னை பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுடைய மனநிலையை அறிந்து அவங்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கும் இவர்களுக்குமான அந்த உறவை சரி செய்வது தான் என்னுடைய வேலை. அதனால் அந்த மக்களை அழைத்து அமர வைத்து பேசி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காவது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு நல்ல பயன்பாடாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று இங்கே பரவலாக கொண்டாடுறாங்க. நானும் இஸ்லாமிய சமூகத்தை காதலிக்கிறேன். இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் பெரும்பான்மை இந்து மக்களோடு நல்லிணக்கத்தை பேணி இந்த நாட்டின் வளர்ச்சியில் நமக்கும் பங்கு இருக்கிறது, இந்த நாட்டின் சுதந்திரத்தில் நமக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அப்படி இந்த நாடு உயர்ந்த இடத்தில் செல்லும் பொழுது அதில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு மத்தியில் ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலுக்காக இஸ்லாமிய சமூகத்தை அழைக்கிறேன். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தாராளமாக வரட்டும், கேட்கட்டும், அவர்கள் என்னுடைய பேச்சை புரிந்து கொள்ளட்டும், அவர்களுடைய பேச்சை நாம் புரிந்து கொள்வோம். இப்படி நிறைய கருத்து பரிமாற்றம் இருக்கும் பொழுது அது நல்ல விஷயங்களை நோக்கி போகும். இல்லை என்றால் வரவே கூடாது, கருத்தியலை கேட்கவே மாட்டோம் என்கிற நிலை என்பது அது பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் அடிப்படைவாதத்தை ஊக்குவிப்பதற்குத்தான் உதவும். அதை திமுக ஆட்சி ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் அன்பை விதைப்பதற்காக,
இஸ்லாமிய சமூகத்தை, கிறிஸ்துவ சமூகத்தை நான் அழைக்கிறேன். பிப்ரவரி 14 அது புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக, அன்பை விதைக்கக்கூடிய நாளாக மாறட்டும். ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க திமுக வந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஐயுஎம்எல்லோடைய ஃபங்க்ஷனில் சொல்கிறாரு, அதாவது திமுக வந்து அதை வந்து நம்ம இஸ்லாமியரோட பாதுகாவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் ஒரு 5 விஷயத்தையும் சொல்கிறாரு சார். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கோவையில் புதிய வக்ஃப் வாரியம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் பதிவு பெற்றுள்ள உலாமாக்களுக்கு ஓய்வூதியம் 5ஆக உயரப்படும். உலாமாக்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் 2500ஆக உயர்த்தி வழங்கப்படும். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாரு சார். அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை எவ்வாறு பார்க்கிறது, திமுக எவ்வாறு பார்க்கிறது என்பதை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்கிற ஒரு கட்சியின் மாநாட்டில் தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் பேசியதை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்கிறதுனா, மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களை மட்டுமல்ல எந்த மதத்தினரையும் குளிர்விக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டோம். மத ரீதியான விஷயங்களை அந்தந்த சமூகத்தில் உள்ளவர்கள் தான் செய்து கொள்ள வேண்டுமே தவிர அரசின் பணம் அதற்கு செலவு செய்யக்கூடாது. இதுதான் நியாயமானதாகவும் இருக்கும். ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, உலமாக்களுக்கு நாங்கள் 5000 ரூபா தருவோம் அப்படின்றார். இந்த உலமாக்கள் என்றால் யார்? மசூதியில் தொழுகை நடத்தக்கூடியவர்கள். மசூதியில் தொழுகை நடத்தக்கூடியவர்களுக்கு ஐயா ஸ்டாலின் எதுக்கு 5000 ரூபா தரணும்? தேவையில்லை. மசூதி என்பதில் அவர் தொழுகை நடத்துகிறாருன்னா அவர் மத ரீதியான ஒரு வழிபாடு செய்கிறாரு. அதில் இந்துக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, கிறிஸ்துவர்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லை. அங்குள்ள இஸ்லாமியர்கள் அந்தந்த மசூதிக்கு வசூல் செய்து அந்த மதகுருவுக்கு தேவையான விஷயங்களை செய்ய போகிறாங்க. இதில் அரசு பங்கீடு தேவையில்லை. ஆனால் 5000 ரூபா தரட்டும். யாருக்கு தரட்டும்? தமிழகத்தில் ஏழை மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க இருக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க இருக்காங்க, இஸ்லாமிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தா அதை வரவேற்கலாம். ஏன்னா அந்த பையன் படித்தான்னா, அவன் வளர்ந்தான்னா, அவன் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவான். அவன் மசூதியில் இருக்கிற மதகுருவுக்கு அவன் சம்பாரித்து காசு கொடுத்துட்டு போயிடுறான். நீங்கள் அதுக்கு கொடுங்கன்னு அதுக்கு கொடுக்காம மதகுருவுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அது தேவையற்றது. வரிப்பணம் என்பது எல்லோருக்குமானது. அதை ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். இரண்டாவதாக நாம் என்ன சொல்கிறோன்னா, வக்ஃபு தீர்ப்பாயத்தை நான் கோயம்புத்தூரில் அமைப்பேன்னு சொல்கிறார். இந்த வக்ஃபு தீர்ப்பாயத்தை பற்றி பேச ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை இருக்கா நான் கேள்வி எழுப்புறேன். மத்திய அரசு வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு புதிய வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டம் இன்றைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் 11 பேர் தமிழக அரசு உறுப்பினர்களை போடணும். அதில் 9 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கணும், 2 இஸ்லாமியர் அல்லாதவராக இருக்கணும் அப்படின்றது சட்டம். மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக இவர் இந்துக்களையே போடாமல் அல்லது பிற மதத்தினரை போடாமல் வெறும் இஸ்லாமியர்களே போட்டார். அதனுடைய நிலை இன்னைக்கு என்னன்னா, உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு வாரியம் தடை செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வக்ஃபு வாரியம் இயங்கலை. வக்ஃபு வாரியம் இயங்குனாதானே அந்த சமூகத்துக்கு நன்மை கிடைக்கும். இயங்காமல் தடுப்பதற்கான வேலையை ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இவர் என்ன மடைமாற்றுகிறார்னா, பார்த்தீங்களா, வக்ஃபு வாரியத்தை மத்திய அரசும் உயர்நீதிமன்றமும் தடை செஞ்சிருச்சு. தடை செய்யறதுக்கான வேலையை செஞ்சது ஐயா ஸ்டாலின் தானே. 2 இஸ்லாமியர் அல்லாதவரை போடணும் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, வக்ஃபு சொத்து என்பது வெறும் இஸ்லாமியருடைய சொத்து மட்டும் இல்லை, அதில் இந்துக்களுடைய சொத்தும் இருக்கிறது. அப்போ இந்துக்களில் 2 இருந்தால்தான் அதில் நியாயம் கிடைக்கும் என்கிற உணர்வோடு அது முறையாக பார்லிமெண்ட்டில் சட்டமாக்கப்பட்டு ஜனாதிபதியின் மூலம் கையெழுத்திடப்பட்டு ஒரு முறையான சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாமல் இஸ்லாமியர்கள்ட்ட இவர் தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா, இப்போ இஸ்லாமியர்களை இவர் முட்டாள் என்று நினைக்கிறாரா, இல்லை முட்டாள்தனமாக இவர் செய்துவிட்டு இஸ்லாமியர்களையும் அப்படி ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறாரான்னு தெரியல. இது. 2வது, இந்த வக்ஃபு தீர்ப்பாயம் எதற்காக இவர் அமைக்கிறாரு? யாரெல்லாம் வக்ஃபு சொத்தை அபகரித்து வைத்திருக்கிறார்களோ அதை மீட்கணும் அப்படின்னு தான். நான் ஸ்டாலின் அவரிடத்துல கேட்கிறேன், இந்த அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை நிறைய பேரை கைப்பற்றி வைத்திருந்தார்கள், அந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்னு பெருமை அடிக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலத்தில் நான் கேட்பது, சேகர்பாபு இந்த அறநிலையத்துறையில் உள்ள நிலங்களை எல்லாம் மீட்டுட்டான் பெருமையாக நீங்கள் படிக்கிறீங்க சட்டமன்றத்தில். வக்ஃபு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுடைய இந்த 4.25 ஆண்டு காலத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களே எத்தனை வக்ஃபு சொத்துக்களை மீட்டீர்கள் என்று வெள்ளை அறிக்கை விட தயாரா? ஒரு சொத்தையாவது மீட்டு இருப்பீர்களா? இஸ்லாமியர்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம். அதனால தான் வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்களை யாரெல்லாம் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ அதை மீட்காமல் இருக்கிறீர்கள். முதலில் அபகரித்து வைப்பதே திமுக தான். இன்னைக்கு திமுகவுடைய அறிவாலயம் திருச்சியில் இருக்கு. இது யாருடைய சொத்து? அந்த அறிவாலயத்திற்கு முன்னால் வாகனம் நிறுத்தும் இடம் இருக்கிறது, அது யாருடைய சொத்து? அது வக்ஃபு சொத்து.
திமுக மாதம் மாதம் அதுக்கு ஒரு சின்ன குறுகிய தொகையை கட்டிவிட்டு அந்த வக்ஃபு சொத்தை இவர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ வக்ஃபு தீர்ப்பாயம் அமைச்ச முதல்ல திமுக காரணம் தான் உள்ள போடணும். நீ தானப்பா அறிவாலயத்துக்கு உள்ளார இருக்கிற அத்தனை வெளியில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வச்சிருக்க. அப்போ நீங்களே அபகரித்து வைத்து விட்டு நீங்களே இஸ்லாமியர்களை உங்களுக்கு நாங்கள் அதை மீட்டு தருவோம்னா இது எப்படி கேணத்தனமா இருக்கு? இஸ்லாமியர்களை என்ன நினைக்கிறாருன்னே புரியல. இப்போ நாம கேட்பது இந்துக்களுடைய சொத்துக்களை மீட்டு விட்டோம் என்று திரு சேகர் பாபு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறதை நீங்க பெருமையா சிரிக்கிறீங்க, கைத்தட்டுறீங்க. அப்போ வக்ஃபு சொத்துக்களை மீட்டது ஏன் நீங்க சொல்லலை? ஏன்னா நீங்க மீட்கவே இல்லை. இப்போ இஸ்லாமியர்களை சும்மா பயமுறுத்துறதுக்கு வச்சிருக்கிறீங்க. இஸ்லாமிய மங்கு சாம்பிராணிங்கன்னு ஐயா ஸ்டாலின் நினைக்கிறார் போல இருக்கு. அப்போ இதை சொல்லுவதற்கு அவருக்கு தகுதி கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில் அவர் ஆட்சி செய்யலை. அதற்கடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அரசு உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உருது ஆசிரியர்கள் 10 பேர் பணி அதாவது அந்த இடத்துல பணிக்கு போடாமல் இருந்தது, அவர்களை நாங்கள் பணி அமர்த்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கைத்தட்டுறாங்க. திரு ஜவாஹிருல்லா, காதர் மொய்தீன் போன்றவர்கள்லாம். நான் அவர்களை பற்றி கேட்குறேன், ஏயா இது ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிற ஒரு புதிய திட்டமா இது? அரசு உயர்நிலை பள்ளியில் அரசு மேல்நிலை பள்ளியில் உருது படித்து சொல்லி கொடுப்பதற்காக ஆசிரியர்களை 4.25 வருஷமாக போடாமல் அந்த 10 பணியிடத்தை நான் போட போகிறேன்னு சொன்னால், அட பாவி, 4.25 வருஷமா 10 ஆசிரியர்கள் கூட நீ போடவே இல்லையே, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அரசு பள்ளியில் அரசு ஆசிரியரை போடுறதுல இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு? அது கடமை இல்லை. எல்லா மொழிக்குமே தெலுங்கு மாணவர்கள் அங்கே அதிகமாக இருந்தால் தெலுங்கு ஆசிரியர் போட்டால் இது நம்ம சாதனையே? இது கடமைப்பாவும். கடமையை செய்வதற்கு கூட இது என்னமே எங்கள்கிட்ட சாதனைன்னு சொல்லி நாங்களும் பைத்தியகாரத்தனமாக கைத்தட்டுறோன்னு, இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எப்படி எங்களை இஸ்லாமியர்களை மடைமாற்றி வைத்திருக்கிறார் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கேலி கூத்தான விஷயங்களை எல்லாம் சாதனை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இவர் எங்களை பாதுகாக்கலாம் வேண்டாம். எங்களை பாதுகாக்க நாங்கள் இறைவனை நம்புகிறோம். இறைவனை நம்புகிற எந்த சமூகமும் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளை நம்பாது. இவரெல்லாம் யார்? இவர் கடவுளை நம்புறவரா? இவர் கடவுளை நம்புறவனே காட்டுமிராண்டின்னு சொல்கிற ஒரு கும்பல். ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், திரு உதயநிதியாக இருக்கட்டும். இப்போ இவர்கள் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறது அருவருக்கத்தக்க ஒரு வாசகம். இவர்களோ திமுகவோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் பாஜகவே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இஸ்லாமியர்கள் சொல்லணும். எந்த கட்சியும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களை பாதுகாக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவன் என்ன சொல்லுகிறானோ அப்படி ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் இருக்கக்கூடிய தேசத்தை நேசிக்கணும். எல்லோரிடத்திலும் அன்பா பழகணும். நம்முடைய உழைப்பால் உண்மையாக உழைத்து நாமும் சாப்பிடணும், பிற மக்களுக்கும் கொடுக்கணும். இப்படித்தான் நினைக்கிறோமே தவிர இந்த கட்சி பாதுகாத்துரும், அந்த கட்சி பாதுகாத்துரும். என்ன பாதுகாப்பு? பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. ஒரு ஆட்சியாளனாக நீ வந்தால், ஒரு முதலமைச்சராக நீ வந்தால் எல்லா மக்களையும் சமமாக பாதுகாக்க வேண்டும். அதை பிரதமர் செய்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ். எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. நான் 140 கோடி மக்களின் பிரதமராகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் எல்லா நாடுகள்லையும் சொல்றாரே தவிர, நான் இந்துக்களின் பிரதமராக வந்திருக்கிறேன், இல்லை இஸ்லாமியர்களின் பாதுகாவலனா வந்திருக்கிறேன், இல்லை இந்துக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுற ஒரு நாயகன் நான் தான், அப்படி அவர் ஏதாவது சொல்றாரா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால இப்படி தன்னைத்தானே விளம்பரப்படுத்துவது திமுகவுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லது தன்னை விளம்பரப்படுத்துவதற்கு 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு பேச வச்சு அதை பல்லிழிக்கிறது ஐயா கலைஞர் காலத்திலேருந்து ஐயா ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடருகிறது. அந்த கேவலமான வேலையை இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் முஸ்லீம் லீக் மாநாட்டில் செய்தது உண்மையாகவே எனக்கு மனம் வருத்தம் அளிக்கிறது. இஸ்லாமியர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். ஐயா ஸ்டாலின் சொன்ன ஒன்று கூட இந்த சமூகத்தின் மாணவர்களை கல்வி புரட்சியை உருவாக்க எந்த காலத்திலும் பயன் தராது. அவர் சொன்ன ஒரு விஷயமும் பெண்களுடைய கல்விக்கோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்கோ பயன் தராது. அவர் சொன்ன ஒரு விஷயம் கூட இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கோ பொருளாதார முன்னேற்றத்திற்கோ பயன் தராது. வெறும் மதவாத அரசியலை மசூதிக்கு 5000 ரூபாய் தரன்னு சொல்லுவதையும், ஆசிரியரை 5 பேரை நியமிக்கிறோம் 10 பேரை நியமிக்கிறேன் அவருடைய கடமையே உங்களுக்கு சொல்லும்போது அது சாதனையாக நீங்கள் நினைச்சு கைதட்டுறதும் பரிதாபகரமாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முயற்சி செய்யும். அந்த மக்களுக்கு புரிய வைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 2026 தேர்தல் மகத்தான வெற்றியை பெறுவோம். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் எந்த மேல் விசாரத்தில் 25,000 வாக்குகள் இருக்கிறது, அதனால் உள்ளே விடமாட்டோம் என்று நினைக்கிறார்களோ அந்த மேல் விசாரத்தில் 15,000 வாக்குகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி பெறும். அவர்களுடைய நம்பிக்கையை பெறும். இஸ்லாமியர்களின் மனங்களை வென்றெடுக்கும். இவர்கள் முடியாது என்று எதை சொல்லுகிறார்களோ, உள்ளே வரக்கூடாது என்று எதை தடுக்கிறார்களோ அத்தனை தடைகளை உடைத்து அந்த மக்களை சந்திப்பேன். உண்மையை எடுத்து சொல்லுவேன். அவர்களையும் ஒன்றோடு தேசிய நீரோட்டத்தில் இணைத்து
பாரதத்தின் வலிமையான ஒரு வளர்ச்சிக்கு மேல் விசாரம் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களின் பங்கும் இருக்கு என்பதை தமிழகம் முழுக்க பறைசாற்றுவதற்கு தொடர்ந்து உழைப்பேன். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இலைபால் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.